சென்னை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் அதிமுக மற்றும் திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதனை அடுத்து திமுகவினர் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் கூட்டம் இன்று நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் பட்ஜெட் தாக்கல் செய்ய கால தாமதம் ஆவதை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவர்களை அதிமுகவினர் கண்டித்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தயவுசெய்து மீடியாக்கள் உதவி பண்ணுங்க. அவங்க வெளியே போனீங்க, நான் பதில் சொல்கிறேன் என்று நான் சொன்னேன். அதற்கு பதில் சொல்லாமல் இப்படி அவையில் கலவரத்தை செய்கிறார்கள். இதனை அடுத்து திமுக உறுப்பினர்கள் அனைவரும் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். முன்னதாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து மேயர் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் விரிவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சியில் உள்ள பள்ளிக்கூடங்களை இணைக்காதது குறித்து பேச முயன்றார். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். தொடர்ச்சியாக பேசிய மேயர் இந்த திட்டம் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என தெரிவித்ததால் திமுகவினரும் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் திமுகவிற்கு ஆதரவாக தேமுதிகவினரும் வெளிநடப்பு செய்தனர். மாநகராட்சி கடந்த 4 ஆண்டுகளாக பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. அறிவிப்புகள் அனைத்தும் அறிவிப்புகளாக தான் இருக்கின்றன, தவிர எந்த ஒரு பணிகளும் நடைபெறவில்லை. உதாரணமாக இதுவரை அவர்கள் புதியதாக எந்த ஒரு பாலங்களையும் கட்டவில்லை. கொசுத்தொல்லை ஒழிப்போம் என்று கூறினார், ஒழிக்கவில்லை. சுகாதாரத்துறை மிகவும் சீர்கெட்ட நிலையில் இருக்கிறது. பெருமழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை இன்றும் சரியாக கிடைக்கவில்லை. இவங்க இது மாதிரி இவ்வளவு இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மேயர் சாதனை சொல்றாரு. இவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் பால் விலை உயர்ந்திருக்கு, பஸ் கட்டணம் உயர்ந்திருக்கு, மக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு. மக்கள் ரொம்ப மன உளைச்சலோடு இருக்காங்க. மக்களுக்கு மாணவர்களுக்கு சிறப்பான திட்டம் என்பதை மார்த்தட்டிக் கொள்கிறாரே தவிர விரிவாக செய்யப்பட்டுள்ள மாணவர் நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இன்று மாண்புமிகு மேயர் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விரிவாக செய்யப்பட்டுள்ள பகுதிக்கு ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு மாநகராட்சி கல்வி திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது கண்டெடுத்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. 4.25 வருஷம் இவங்க என்னதான் பண்ணாங்க? அப்ப திருவள்ளூர் மாவட்டமும் காஞ்சிபுரம் மாவட்டமும் என்ன பாவம் பண்ணாங்க படிப்புல? அதையும் சேர்க்கலாம்ல. இவங்க ஆட்சிக்கு என்னதான் பண்ணாங்க? இது கூட சேர்க்க கூடாதா? கேட்டா அது அப்ப சேர்க்கல. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க? இதை முன்னிட்டு நான் வெளிநடப்பு செய்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இதை முன்னிட்டு வெளிநடப்பு செய்கிறேன். இதனைத் தொடர்ந்து சென்னையில் மாநகராட்சி சமூக நலக்கூடங்களில் திருமணங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு கட்டணம் கிடையாது என அறிவித்தார். பராமரிப்பு கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படும் எனவும் மேயர் தெரிவித்துள்ளார். மேலும் டிஜிட்டல் மேப் மூலம் குப்பைகள் அகற்றும், குப்பைகள் அள்ளுதல் மற்றும் ஆறுகள் தூர்வாறுதல், சாலைகள் செப்பனிடுதல் போன்ற பணிகளை பார்வையிட ஐஐடியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்படும் என்றும் அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்தை மேம்படுத்த 20 நடமாடும் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்படும் எனவும் மேயர் சைதை துரைசாமி தெரிவித்துள்ளார்.